வணக்கம் நேயர்களே. சித்திரை திருவிழாவின் 11ஆம் திருநாள் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தேரோட்டம் இன்று காலை நடைபெறுகிறது. சங்காரம் மறைத்தல் அருளல் குறித்து நடைபெறுவதாகும். மேலும் ஆன்மாக்களுக்கு உயர்வு நல்கி வருவதையும் குறிப்பதாகும். தேரின் அமைப்பு அண்டபிண்டத்திற்கு சமானம். விஸ்வவிராட் சொரூபமே 8 அடுக்குகளாகும். உச்சியில் இருக்கும் கும்பம் சோடசாந்தம், அதற்கடுத்த கீழடுக்கு துவாதசாந்தம், அதற்கடுத்து மஸ்த அதிஸ்தானம், அதற்கடுத்தது மஸ்த மத்தியஸ்தானம், அதற்கடுத்தது மஸ்த அந்தஸ்தானம், அதற்கடுத்தது புருவ மத்தியஸ்தானம். நடுவில் தாங்கும் குத்துக்கால்கள் தத்துவக்கால்கள், முன் 3 துறைகள், 3 கண்கள், பின்னவை சிகையும் இட வலது காதுகளுமாகும். இறைவன் எழுந்தருளியிருக்கும் கேடய பீடம் முப்பால், குதிரைகள் சூரிய சந்திரக்கலைகள், சாரதி அக்னிக்கலை, இவை நாசியாகும். அடுத்த அடுக்கு கண்டஸ்தானம், அதை அடுத்த அடுக்கு இருதயஸ்தானம், அதை அடுத்த அடுக்கு நாபி, அதற்கு அடுத்த அடுக்கு குண்டலிஸ்தானம். 10 சக்கரங்களும் தசவாயுக்கள். இறைவன் இதற்கு கர்த்தா. தான் ஒருவனே என்று உணர்த்தி இவ்வாறமைந்த பிண்டத்துவ சரீரமாகிய இரதத்தில் தசவாயுகளாகிய சக்கரங்களை நிறுத்தி அசைவற்ற மனத்தை உந்தி குண்டலியில் இருந்து நாபிக்கும், அதிலிருந்து கண்டத்திற்கும், அதிலிருந்து வாய்க்கும் ஏற்றி லயப்படுத்திய முறையே இரத குதிரையாம். நாசிக்கும் அங்கிருந்து கண் வழியாகவும் நடுவழியாகவும் மேல் நோக்கி 6ஆம் அடுக்காகிய புருவமத்திற்கும் ஏற்றி லயப்பட்டு சும்மா இருந்தபடி இருக்கும் நித்திய சுகியாய் இருந்திடல் வேண்டும் என்ற லயக்கிரமத்தை காட்டுகிறது. மேலும் தேர் திரிபுராதிகளை சிவன் சிரித்து எரித்து ஆன்மக் கொடிகளை காப்பாற்றிய ஸ்திதி தொழிலுக்கும் அறிகுறியாகும். நேயர்களே, இந்த தேரோட்டத்தின் தத்துவத்தை பலனையும் ஒரு சிறு குறிப்புகளாக கேட்டறிஞ்சிங்க. தேரோட்டத்தில் இருக்கிற கோட்ட ஓவியம் தேரை முழுமையாக கோட்ட ஓவியமாக செய்யாமல் சுவாமியை அம்பாளையும் மிக நம் கண் பார்வைக்கு முன்னால் தெரிகிற மாதிரி கோட்ட ஓவியமாக செய்திருக்கேன். ஏன்னா நிறைய பேர் தேரை தான் பார்த்தோம் சாமி பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. தேருக்குள்ளே சாமி எந்த அமைப்பில் இருக்கும் அப்படின்றத நான் உங்கள் கண் முன்னால் என்னால் முடிஞ்ச மட்டுக்கும் காட்டியிருக்கேன். பாருங்கள். நன்றி, வணக்கம்.